பொங்கலையொட்டி புகழ்பெற்ற செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை முதலியார்குப்பம் படகு குழாம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், இன்றைய தினம் அதிக அளவில் மக்கள் வருகை தருவார்கள் என்பதன் காரணமாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் இந்த இடங்களில் செய்யப்பட்டிருந்தன? கண்டிப்பா சிவரஞ்சனி, இன்று காணும் பொங்கலை விட்டு மாமல்லபுரம் சுற்றுலா தலத்திற்கு மட்டும் குறைந்தபட்சம் 10,000 பேர் ஆண்டுதோறும் வந்து செல்வார்கள். இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் கடலில் குளிக்க முதலில் நேற்று தடை விதித்தது. அதற்காக கடற்கரை முழுவதும் தடுப்புகளை அமைத்து பார்வையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் கடலில் குளிக்க யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வெளிநாட்டோரும் இன்று மாமல்லபுரத்தில் வந்து சுற்றி பார்த்த வண்ணம் உள்ளனர். மேலும் இதே போல கடப்பாக்கம் பகுதியில் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அங்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அந்த ஆலம்பரை கோட்டை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதே போல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கும் அதிக அளவில் கூட்டம் வந்ததால் பாதுகாப்பு பணியில் போலீசார் அதிக அளவில் பைனாக்குலர்களை அமைத்து சுற்றுலா பயணிகள் வந்து பறவைகளை நேரடியாக காணும் அளவில் அவர்களுக்குண்டான ஒரு ஏற்பாடையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது. இருந்த போதிலும் மாமல்லபுரத்தில் புறவழிச்சாலையில் சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்களை நிறுத்தி அவர்களுக்கு இலவசமாக 15 சிற்றுந்துகளை அமைத்து சிறிய பேருந்துகள் மூலமாக அவர்களை வந்து சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து வந்து இயக்கி விடுவதும் பார்த்து முடித்தவர்கள் ஏற்றி சம்பவம் தற்போது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, இன்றைய தினத்தின் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து அங்கு வருகை தந்த மக்கள் என்ன தெரிவித்தார்கள்? ராபர்ட், கண்டிப்பா, அதாவது நாங்கள் வந்து அவளோட எதிர்பார்த்தது இன்னைக்கு கடலில் குளிக்க வேண்டும் என்றுதான் முழு மனதோட வந்தோம். காலை முதல் கோயிலுக்கு சென்று விட்டு மீண்டும் வந்து கடலில் குளித்து விட்டு மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும் என்று வந்தோம். ஆனால் கடலில் குளிக்க காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் எங்களுக்கு நாங்கள் வந்து விரக்தியாக செல்வதாக தற்போது தெரிவித்துள்ளனர்.